கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10/12/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக நன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு என் தேவனே சகலத்தையுமே நன்மை தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உம்முடைய வெளிச்சம் மாத்திரம் இவருக்கு சகலத்தையுமே செய்து முடிக்கட்டும். நீர் தருகிற ஆறுதலின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10/12/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை காணும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக நிறைவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வேலி எடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்களாகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, இன்றைக்கு நம்ம பார்வையற்றவர்களோட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகணும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.